வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்க சுப்ரீம் கோர்ட், அதாவது ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் கேஸுடைய சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க. சரியா, அரௌண்ட் ஒரு 3 monthsக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்துட்டு ஹியரிங்காக வந்திருந்தது. பட் வந்துட்டு ப்ராப்பரான ஹியரிங் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. சரிங்களா, அதுக்கப்புறம் 3 monthsக்கு அப்புறம் நாளைக்கு, அதாவது 16/9/2025 வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. கேஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 37 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கேஸில் வந்து முன்னாடி இருக்க கேஸஸ் ரொம்ப டிலே ஆச்சுன்னா தான் நம்ம கேஸ் வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும். பட் வந்து சீக்கிரமாக முடிகிற மாதிரியான கேஸஸ்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கேஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து டைரி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை போட்டு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுடைய கேஸ் டீட்டெயில்ஸில் போய்ட்டு டைரி நம்பர்ஸ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே. சரியா, ஸோ எந்த பெஞ்சில் வருது, எத்தனை மணிக்கு வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ் லைவாக பார்க்குறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுடைய லைவ் ஆப் இருக்குது இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹியரிங் நடந்துகிட்ருக்கிறத லைவாகவே வந்து வாட்ச் பண்ணுங்கள். சரியா, இதுக்காக தான் ரொம்ப நாளாகவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போஸ்டிங் போட்டுட்டாங்க, நமக்கு கிடைக்குமோ அப்படின்ற ஹோப் நிறைய பேருக்கு விட்டு இருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மனசை வந்து தளர விடாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் என்ன ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஹைகோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாலுமே சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அதனால் வந்துட்டு உங்களுடைய ஹோப்பை விடாதீங்க. அரௌண்ட் 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நேற்று நடந்து முடிஞ்ச டிராஃப்ட்மேன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஒரு 2 daysக்கு முன்னாடி முடிஞ்ச சர்வேயர் எக்ஸாமினேஷன்ஸுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, அதாவது சர்வேயரை பொறுத்தவரையும் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்தது. அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 கொஷின்ஸ்ட்டு வந்து மாடரேட்டாக தான் இருந்தது. தென் நேற்று நடந்த டிராஃப்ட்மேன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு மாடரேட்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸி. நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அரௌண்ட் 185 கொஷின்ஸ் வரையும் போடுற அளவுக்கு தான் இருந்தது கொஷின் பேப்பர்ஸ். டோட்டல் ஸ்டேஷன் ஜிபிஎஸ் எல்லாமே ரிப்பீட்டடான கேள்விகளை தான் திருப்பி திருப்பி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அதே போலவே உள்ளே கேட்டிருந்த, அதாவது கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஷின்ஸுமே வந்துட்டு தியரிட்டிக்கலாக நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாலும் புக்கில் அப்படியே பாயிண்ட்டாக இருக்கிறது தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டடி பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஈஸியாக தான் இருந்திருக்கும். அதனால் கொஷின் பேப்பர் மாடரேட்டுன்னெலாம் சொல்லவே முடியாது. கொஷின் பேப்பர் டிராஃப்ட்மேன் கொஷின் பேப்பர்ஸை பொறுத்தவரையும் இட்ஸ் அன் ஈஸி. ஓகேவா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு நீங்கள் சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு எவ்வளோ வரும் கட் ஆஃப் அப்படின்ட்டு. கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் பண்ணவே முடியாது, ஏன்னா போஸ்டிங்கும் ரொம்ப கம்மி. சர்வேயர் 15 போஸ்டிங், டிராஃப்ட்மேனுக்கு 2 போஸ்டிங். ஓகேவா, ஸோ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனில் இதெல்லாம் தேவையே கிடையாது. நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு எழுதியிருக்கீங்க. ஒரு ஜென்ரல்ஸ்லேயும் ஒரு 80 கொஷின்ஸ் மேலே போட்டிருக்கேன் நான். அண்ட் டெக்னிக்கல் பேப்பர்ஸையும் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா, ஸோ வந்துட்டு அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்கமிங்கில் வர வந்துட்டு MAWSலாம் போட போகிறாங்க. 1500 போஸ்டிங்ஸோட MAWSலாம் வருது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸில் இறங்குங்க. எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாலாம் இருக்காதீங்க. ஓகேவா, உங்கள் போஸ்டிங்கை கையில் வாங்குற வரையும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை விடாதீங்க, கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நாளைக்கு வந்து கோர்ட் ஹியரிங் ரீச் ஆச்சு அப்படின்னா என்ன வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு அப்லோட்